ரவி அடிக்கடி சொல்லுவான், என் பொண்ணு பசி தாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு ஜீவாக்காக சாப்பிடாம இருந்து முட்டி போட்டு கோயிலை சுத்தி இருக்கா. இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்றது மாயா? ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நம்ம ஜீவாக்கு ஏத்த பொண்ணு தீபிகா தான். அங்கிள், இந்த நேரத்துல போய் ஆண்டி எதுக்கு ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களே ஜீவாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. கல்யாண பேச்ச பத்தி பேச வேண்டிய நேரம் இது இல்ல அங்கிள். உண்மையிலேயே நாம தான் இந்த பொண்ணை சரியா புரிஞ்சுக்கல. ஜீவா மேல இவ்வளவு அக்கறையா இருக்கா? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு எங்க கிடைப்பா? தீபிகா, பரவாயில்லையே, உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. மாயா ஆண்டியே ஃபீல் ஆயிட்டாங்க. இதே ரூட்ல போய் ஜீவாவையும் கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஹலோ, எதுக்கு இப்படி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? பாத்துட்டீங்கல்ல, எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க ப்ளீஸ். டாக்டர், ப்ளீஸ், நான் பேசாம இப்படியே ஓரமா நிக்கட்டுமா? டிஸ்டர்ப் பண்ணாம நில்லுங்க. ஜீவா, ஒரு பக்கம் நீ ஆக்சிடென்ட் ஆனது நினைச்சு மனசு கஷ்டப்பட்டாலும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு சந்தோஷமும் இருக்கு. நீ இப்படி படுத்திருக்கிறதாலதான் என்னால உன் ஃபேமிலி கிட்ட சென்டிமெண்டா பேசி ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. உன்கிட்ட இவ்ளோ க்ளோஸா இருந்து உன்னை கவனிக்கவும் முடியுது. சாரி ஜீவா, ஆக்சுவலா நான் இதுக்கு போய் ஹாப்பியா ஃபீல் பண்ணக்கூடாது. சாரி. டாக்டர் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு கான்ஷியஸ் வந்துடும். அநேகமா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டாக்டர், மறுபடியும் நாங்க போய் பார்க்கலாமா? சாரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கான்ஷியஸ் வர்ற வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா என்ன வந்து கூப்பிடுங்க. சரிங்க டாக்டர். சாரி பூங்கொடி, சாரி பூங்கொடி, இனிமே உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். இந்த சிச்சுவேஷன்லயும் ஜீவா அவளதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொட்டி கட்ட நாய என்னதான் ஓரம் கட்டி வச்சாலும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜீவாவுக்கும் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற என்ன விட்டுட்டு அந்த வேலைக்காரியதான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து செய்யறதெல்லாம் வேஸ்ட். தீபி, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? என்னால தாங்க முடியலடி. இந்த கண்டிஷன்லயும் இவன் அந்த பட்டிக்காட்டை தாண்டி நினைச்சிட்டு இருக்கான். கான்ஷியஸே இல்ல, ஆனா அவ பேரை அச்சு பிசகாம சொல்லிட்டு இருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவ இவன் மனசுல ஆழமா இருக்கான்னு நீயே தெரிஞ்சுக்கோ. என்னால இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். தீபி, என்னடி எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு கடைசியில தப்பு பண்ற? என்னடி, என்ன தப்பு பண்ற? ஆமாண்டி, பக்காவா பிளான் பண்ணி ஜீவா வீட்ல இருக்கிற எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. அவ்வளோ ஏன், உன்னை பிடிக்காத அந்த மாயாவதி மனசுல கூட இடம் பிடிச்சிட்ட. இப்ப அவங்களுக்கும் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு.
இந்த நேரத்துல போய் நீ மவுசு சரியில்லைன்னு சிஸ்டத்தை உடைச்ச மாதிரி ஜீவா புலம்புன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, உன்னை என்னன்னு சொல்றது? தீபி, நீ இப்பதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் பொறுமையாவும் இருக்கணும். நீ இங்க இருந்தாதான் அந்த பட்டிக்காடு உள்ள வர முடியாம வெளியவே இருப்பான். நீ கொஞ்சம் கேப் விட்ட அவ்வளோதான். அனன்யா மூலமா அவ உள்ள வந்துருவா. நீ இங்கிருந்து ஜீவா மனசுல இடம் பிடிக்கணும். அதே சமயம் அந்த பட்டிக்காட இந்த ஏரியா பக்கம் வர முடியாதபடி ஓரங்கட்டி வை. புரியுதா? நல்ல புரியுது ராகினி. சரியான டைம்ல நீ எனக்கு எடுத்து சொன்ன. தேங்க்ஸ் டி. இங்க இருந்தே நான் ஜீவா மனசுல மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலி மொத்த பேர் மனசுலயும் இடம் பிடிக்கிறேன். அங்கிள், ஜீவாக்கு கான்ஷியஸ் வந்து கொஞ்சம் முடக்குனாரு. அப்படியா? என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், தீபிகான்னு முடங்குனாரு. ஜீவா கான்சியஸ் வந்தா டாக்டர் கூப்பிட சொன்னாரு. சரி இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அப்புறம் எல்லாரும் பார்க்கலாம். சரிங்க. தீபிகா, நல்லா பாத்தியாமா? ஜீவாவுக்கு நினைவு வந்துருச்சா? ஆமாக்கா, நான் நல்லா பார்த்தேன். ஜீவாக்கு லேசா கான்ஷியஸ் வந்துச்சு. கடவுளே, என் பையன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும். பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்ததை யார் பார்த்தது? நான் தான் பார்த்தேன் டாக்டர். ஏதோ மோமரிங்கா பேசினாரு. ஓ, ஓகே, லெட்ஸ் see. ப்ளீஸ் வாங்க. ஜீவா, தேங்க் காட், என் பையன் கண்ணை திறந்துட்டான். மது, அத்தா, ஜீவா நல்லபடியா கண் முழிச்சு பார்த்துட்டா சிவன் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கறதா நான் வேண்டிக்கிட்டேன். நாளைக்கே வடபழனி சிவன் கோயிலுக்கு ஒரு 10 டின் நெய் வாங்கி கொடுத்துரு. அத்தை, நானும் அதே தான் வேண்டியிருக்கேன். ஆண்டி, நானும் அதான் ஆண்டி வேண்டிக்கிட்டேன். சரி மது, எல்லாருக்குமா சேர்த்து மொத்தமா ஒரு 100 கிலோ நெய் வாங்கி கொடுத்துரு. சரிங்க அத்தை. ஓகே மேடம். இப்பதான் பேஷண்ட்டுக்கு லைட்டா கான்ஷியஸ் வந்திருக்கு. இப்படி ஒரே கிரௌடா நாய்ஸா இருந்தா பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ப்ளீஸ், விசிட்டிங் அவர்ஸும் முடிஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் மட்டும் கூட இருங்க. ஆக்சுவலா ஐசியூல நாங்க யாரையுமே அலோவ் பண்றது இல்ல. ஓகே டாக்டர். ஜீவா கூட நான் இங்க இருக்கேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அத்தை, உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கும், அடிக்கடி கால்ஸ் வரும். நீங்க போங்க அத்தை, நான் ஜீவாவை இருந்து பாத்துக்கிறேன். அண்ணி, நீங்க இல்லனா பசங்க தூங்க மாட்டாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சஜஸ்ட் பண்ணட்டுமா? என்னோட சாய்ஸ் தீபிகா தான். காலையில இருந்து இந்த பொண்ணு தான் ரொம்ப கேரா, அதே சமயம் ரொம்ப கூலா உங்க சன்னை பாத்துக்கிட்டாங்க. இவங்க தான் கரெக்ட் சாய்ஸ். நானும் தீபிகாவை தான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு காலையில் வந்துடலாம். தீபிகா பார்த்துக்கம்மா, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. ஓகே அங்கிள். நீங்க எல்லாரும் நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ஜீவாவை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏதாவதுன்னா நான் கண்டிப்பா கால் பண்றேன் அங்கிள். வாங்க போலாம். வா போலாம்.
ஜீவா நல்ல வேலை. நீங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது தீபி தான் அந்த பக்கமா வந்தா. மத்த யாரா இருந்தாலும் இந்த மாதிரி டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா தீபி தான் மின்னல் மாதிரி ஏதேதோ பண்ணி உங்களை கரெக்டான டைம்க்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டா. இல்லனா ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியல. ஏய், இதெல்லாம் போய் இப்ப எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? தேங்க்ஸ் தீபிகா. ஐயோ ஜீவா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஜீவா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க நல்லபடியா ஆகணும்னு தீபிகா கோவிலுக்கெல்லாம் போய். ராகினி, நீ சும்மா இருக்க மாட்ட? அவரே இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு, அவரை போய் தொல்லை பண்ணிட்டு இருக்க. விடு தீபிகா. ராகினி என்னமோ சொல்ல வரா, அது என்னன்னு தான் கேட்போமே. நீ சொல்லு ராகினி. தீபி என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, ஜீவாக்கு உன்னை பத்தி முழுசா தெரியல. ஆஸ் அ ஃப்ரெண்டா அத புரிய வைக்க வேண்டியது ஏன் கடமை தீபி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஜீவா உங்களுக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லி கோவில்ல முட்டி போட்டு கையில விளக்கெல்லாம் ஏத்தி 108 தடவை கோவில சுத்தி வந்தா. பாவம் அவ முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு. போதும் ராகினி. ஓகே தீபி, இதுக்கு மேல நான் இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிருவ. நான் கிளம்புறேன். ஓகே ஜீவா, பாய், டேக் கேர். பாய். பாய். தேங்க்ஸ். சாரி ஜீவா, அவளுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. இல்ல தீபி, அவ சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, இப்பதான் புரியுது. எதையும் வெளிப்படையா நம்புறது ரொம்ப தப்புன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஒருத்தங்க தன்னை எப்படி காட்டிக்கிறாங்கன்றது வேற, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வேற. அத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ ஜீவா, இப்போ எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ரெஸ்ட் எடுங்க. ஜீவா, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ மயக்கத்துல இருக்கும்போது பூங்கொடி பூங்கொடின்னு அவ பேரை சொல்லிதான் முடங்கிட்டு இருந்த. நான் உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் மேல இவ்வளவு பாசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஃப்ரெண்ட்லியா ஒருத்தர் கூட பழகி பார்க்கும்போதுதான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். நீதான் என்ன டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டியே. சாரி தீபிகா, என்ன மன்னிச்சிரு. யோ ஜீவா, என்ன அது? ஏன் கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? என்ன அவாய்ட் பண்றது மட்டும் இல்ல, என்ன திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கூட உனக்கு உரிமை இருக்கு. உனக்கு மட்டும்தான் இருக்கு. தேங்க்ஸ் தீபி. அதோ பூ அங்க இருக்கா, வாங்க. வாடா.
என்ன பிள்ளை எங்க உட்காந்துருக்க? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? சரி வாப்பிள்ள போலாம். இருப்புல எங்க போலாம்? பூவு என்ன பிள்ளை பேசுற? அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம சிவா சாருக்கு அடிபட்டுருச்சான், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். தெரியும், அதுக்கு என்ன போ? பூவு என்ன பிள்ளை பேசிட்டு இருக்க நீ? அவருக்கு அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். கிளம்பி? நான் என்ன டாக்டரா? அவருக்கு என்ன வைத்தியமா பார்க்க போறேன்? நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. பூங்குடி என்ன பேசிட்டு இருக்க? அடிபட்டிருக்குன்னு சொன்னது வேற யாருக்கும் இல்ல, நம்ம ஜீவாக்கு. இப்போ ஏன் உன்னால வர முடியாது? வர முடியாதுன்னா விட்டுட்டு போங்களேன். என்னெல்லாம் காரணம்லாம் கேட்காதீங்க. பூவு இப்ப எதுக்கு பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற யார பத்தியும் நாங்க பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணுனா சிவா சார் இப்படிதான் இருப்பாரா சொல்லு? கொஞ்சம் யோசிப்புல. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பூவு நீ கிளம்பு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல, என்னால வர முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க. தேவையில்லாம என்ன வா வான்னு கூப்பிடாதீங்க. எனக்கு யாரையும் பார்க்கணும்னு தோணல. ஏ பூங்குடி, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? அடிபட்டு கிடக்கிறது என் அண்ணன் ஜீவா. அவன் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பான். அடிபட்டு கிடக்குறான், வா பாக்க போலான்னு கூப்பிட்டா எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க. சி, நீ எல்லாம் என்ன மனுஷி? உனக்காக எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அத பத்தின நன்றியே இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன பொண்ணு நீ? மேடம், நீங்க எங்கேயும் வர வேண்டாம், இங்கேயே இருங்க. வரணும்னு நினைக்கிறவங்க என் கூட வாங்க. இவ கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கேயே இருங்க. நான் கிளம்புறேன். அனன்யா என்ன பூங்குடி நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? உன்னை அனன்யா கூப்பிட்டு நீ வரலன்னு ஜீவாக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார் பூங்குடி. ஆனா நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. உன்னை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ச்சே. கோபி, ஏய் என்னதான் இருந்தாலும் நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு மனுஷனை போய் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. பார்க்க மாட்டேன்னு வீம்பு பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. சரி வா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் ராசு. சும்மா பேசிட்டு இருக்காம கிளம்பு. வேணும்னா நீ போய் பார்த்துட்டு வா. என்னை அங்க வா இங்க வான்னு தேவையில்லாம கூப்பிடாத. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு. அதான் நான் வரலன்னு சொல்றேன்ல, சும்மா ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏப்ல பூவு, என்ன ரொம்ப ஓரா பேசிட்டே போற? நீதான் இப்படி பேசுறியா இல்ல ஜீவா சார் கடிப்பட்டதுல உனக்கு தான் புத்தி கித்தி குழம்பி போயிடுச்சா? மாறி, எனக்கு வரணும், அவரை பார்க்கணும்னு தோணல. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போங்க, என்னைய கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க. போங்க 2 பேரும் முதல்ல. பூவு பூவு என்ன பிள்ளை இது? நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இன்னமும் இந்த காலேஜ்ல நம்ம 2 பேரும் படிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் ஜீவா சார் தானே பிள்ளை. அந்த மனுஷன் மட்டும் இல்லனா எப்பயோ கொஸ்டின் பேப்பர் விஷயத்திலேயே நம்ம 2 பேரையும் அடிச்சு துரத்திருப்பாங்க. அவருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றேன், பார்க்கணும்னு தோணலன்னு சொல்றிய பிள்ளை. கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேற. எப்ப பிள்ளை நீ இப்படி நன்றி கெட்டவெல்லாம் மாறின? நீ இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்தது இல்லையே. அதான் இப்ப எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க முதல்ல. எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். சீ, என்னதான் இருந்தாலும் வேண்டாம் ராசு. மாறி சொல்லியே கேட்காதவ நீ சொல்லியே கேட்க போற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ.
போதுமா? ம். டேய் இப்போ எப்படி இருக்க மாப்ள? சின்ன ஆக்சிடென்ட் தான்டா. ஐ எம் ஆல் ரைட். சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? உங்களுக்கு ஒன்றும் ஆகவும் ஆகாது சார். ராசுகுட்டி, நான் ரெக்கவர் ஆயிட்டேன். டோன்ட் வரி. ம். சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் நாங்கெல்லாம் எவ்வளோ பயந்து போயிட்டோம் தெரியுமா சார்? நான் எங்க குலசாமி மலை கருப்பனை வேண்டிட்டேன் சார். கருப்பு உங்களை பார்த்துப்பாரு. சரி மாறி. அம்மா, பூங்குடி எங்க?